அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்கள் வயது ஆக ஆக எப்படி இருக்கும், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்களும் வயது ஆக ஆக நம்ம சந்திக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களும் எப்படி இருக்கும். இயற்கையாகவே இந்த மாற்றங்களெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும். அப்போ சிறு வயதில் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம், நம்ம நல்லா சாப்பிட்டோம், தேவையில்லாததெல்லாம் கூட சாப்பிட்டா கூட நம்ம உடம்பு சமாளிச்சது. ஆனால் வயது ஆக ஆக ஹார்மோன் மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம உணவு முறையிலையும் வாழ்வியல் முறையிலையும் மாற்றங்கள் நம்ம கொண்டு வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க நேரிடும். ஏன்னா பெண்களை ஆளக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்மோன்கள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம், உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நாள்பட என்ன ஆகும்னா, ஒரு 25 வயதில் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஏஜ்லேருந்தே நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். 22 இயர்ஸில் நல்ல ஹார்மோன் பீக்கில் இருக்கும். 30 வயது கடந்த பிறகு அந்த ஹார்மோன்களுடைய அளவில் மாற்றங்கள் வரும். படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையும் பொழுது நம்ம உடம்புல வறட்சியை ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய உறுப்புகளுடைய நெகிழ்வுத்தன்மை எலாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பிக்கும். உடல் எடை அதிகமாக ஆரம்பிக்கும். போன் வீக்காக ஆரம்பிக்கும். மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது முதல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வயது ஆக ஆக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன் வயது ஆக ஆக இந்த ஹார்மோனுடைய அளவு கூட ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ரொம்ப ரிஜிடாக, மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் நம்ம உடம்புல மாற்றங்களை நம்ம சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். உடம்புல தேவையற்ற முடி வளர்ச்சியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டாவது ஹார்மோன். அடுத்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சம்பந்தமான க்ரோத் ஹார்மோன். இந்த ஹார்மோன் வயது ஆக ஆக குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய தோலில் சுருக்கங்கள் ஏற்படும், தசைகளில் வலுவில்லாமல் போகும், எப்போ பார்த்தாலும் சோர்வான ஒரு நிலையை உணர்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல சக்தி இல்லை, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது, நான் டயர்ட் ஆகிட்டே இருக்கேன், நான் முதல்ல ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிறேன் அப்படின்னா க்ரோத் ஹார்மோனுடைய அளவு உங்கள் ரத்தத்தில் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோனுடைய அளவு வயது ஆக ஆக தைராய்டு T3 T4 அளவு குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக TSH அளவு அதிகரிக்கும். ஹைப்போ தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனை வயதாகும் பொழுது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர், எனக்கு 40 வயசு வரைக்கும் தைராய்டு கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தைராய்டு கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் தைராய்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 40-45 வயது கடந்த பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸோ வயது ஆகும் பொழுது T3 T4 அளவு குறைஞ்சு TSH அளவு அதிகரித்து தைராய்டு சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு முடி கொட்டுறது, திடீர்னு உடல் எடை கூடுறது, திடீர்னு மூட் ஸ்விங்ஸ் வருது, இந்த மாதிரியான பிரச்சனையை நம்ம சந்திப்போம். அடுத்து பார்த்தோன்னா மன அழுத்தம் சம்பந்தமான கார்டிசால் ஹார்மோன். இந்த ஹார்மோனுடைய அளவு வயதாகும் பொழுது கூட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவோம், திடீர்னு மன அழுத்தம் இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கும். நம்ம மனதளவில் சில விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம டாலரேட் பண்ண விஷயம் இல்லாமல் டாலரேட் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். டாலரேட்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சென்சிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நோய் எதிர்ப்பு ஆற்றலும் குறைய ஆரம்பிக்கும். இது எதனாலனா கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு கூடுறதுனால நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். இது ஒவ்வொரு பெண்ணுமே வயது ஆக ஆக ஹார்மோன் சார்ந்த விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே நம்ம உணவில் நல்ல கவனம் செலுத்தணும். ஹெல்தியான ஃபேட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். சும்மா பொரிச்ச வறுத்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டோன்னா ஹார்மோன் குறைபாடு ஈஸியாக சீக்கிரமாக வந்துட ஆரம்பிச்சிடும். அப்போ ஹெல்தியான ஃபேட்ஸ்னால் நட்ஸு, சீட்ஸு,
கொட்டை வகைகள்ல இருக்கிறது, விதைகள்ல இருக்கிறது, பருப்பு வகைகள்ல இருக்கிறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பாதாம், வால்நட், சிறுமீன் வகைகள், ஆட்டு இறைச்சி, நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி நம்ம ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்க பழகிக்கணும். அதே மாதிரி ஹெல்தி புரோட்டீன்ஸ் எடுத்துக்கவும் பழகிக்கணும். நாட்டுக்கோழி முட்டையில் நமக்கு கிடைக்கும். பல்சஸ் நிறைய சாப்பிட பழகிக்கணும். சுண்டல் வகைகள் நிறையா எடுத்துக்கணும். குறிப்பாக கொண்டக்கடலை, கருப்பு பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஹெல்தியான ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் தான் ஹெல்தியான ஹார்மோன்ஸோடைய உற்பத்திக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்திக்க பழகிக்கணும். நிறைய நீர் காய்கறிகள், நிறைய கீரை வகைகள் சாப்பிடணும். இது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். இன்னொன்று உங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த 4வது கேட்டகரி ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் தேவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிறு வயதில் நமக்கு இந்த ஹார்மோன் நல்லாவே இருக்கும். அப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும். வயது ஆக ஆக நம்ம பிரச்சனையோடைய அளவு அதிகரிக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருதுங்கும் பொழுது மட்டும் பரிசோதனை பண்ணின பிறகு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். தாமரை விதைகள் நம்ம எடுத்துக்கிறது. அதே மாதிரி நிறைய ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிறது, எள்ளு நிறையா கன்சியூம் பண்ணுறது, பப்பாளி, அன்னாசி, கொய்யா இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்கள் அல்லாத ஹார்மோன் மாதிரியே நமக்கு வேலை செய்யக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஈஸ்ட்ரோஜன் குறைவதை ஓரளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பாக ரெகுலராக நம்ம ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர் பண்ணணும். வாக்கிங் ரெகுலராக போகலாம். மெடிடேஷன், யோகா இந்த பயிற்சி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம பண்ணணும். அடுத்து நம்ம இன்றைக்கி தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் அதிகமாக பிளாஸ்டிக் பயன்பாடை தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இந்த ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்கும் பொழுதே 7லேருந்து 8 மணி நேரம் நல்ல தூங்க பழகிக்கணும். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு 40 வயசு தாண்டிட்டோம் அப்படின்னாலே ரெகுலரான ஒரு ஹெல்த் செக்கப்புக்கு போகிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் டாக்டர், எனக்கு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் வறட்சியை உணர ஆரம்பிச்சிட்டேன், என் ஹார்மோன் குறைஞ்சிட்ருக்குங்கிறது எனக்கு தெரியுது, நான் ஏதாவது உணவு முறை மாற்றம் கொண்டு வரணுமா, நான் ஏதாவது ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். தண்ணீர் வீட்டான் கிழங்கு பொடி எடுத்துக்கலாம். அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா சூரணம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வயது ஆகும் பொழுது, ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும் பொழுது சில பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு பெண்களுமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம். அந்த காலகட்டத்தில் உங்கள் உணவு முறை, வாழ்வியல் முறை மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.